Zombie apocalypse. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நான் உங்கள் ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு பீட்மார்க் ப்ரீசெட்டும் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிவிட்டு ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு பீட்மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட்மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நான் ஆடியோ வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இதில் தான் வந்துட்டு உங்களோட இமேஜஸ் வச்சு எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி வந்துட்டு இமேஜ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் க்ரீன் கலரில். அதுக்கு டச் பண்ணிங்க அப்படின்னா மீடியா அப்படின்ட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற இமேஜஸ் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த இமேஜஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு தெரியணுமோ அந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த இமேஜ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு நம்ம லைனாக வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, நானும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு எண்டு வரைக்கும் கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டும் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதையும் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நான் ஒரு எஃபர்ட் கொடுத்துருப்பேன், தென் வந்துட்டு கலர் எஃபர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு காப்பி பண்ணிக்கணும் இல்லையா, இந்த இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நான் இங்கே ஆட் பண்ணியிருக்க எல்லா எஃபர்ட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு காப்பி ஆகும். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பீட்மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட்மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபோர்ட் தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். எப்படி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு ஃபஸ்ட் இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேஸ்ட் எஃபர்ட்ஸ் அப்படின்ட்டு காமிக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே காப்பி பண்ணிவிட்டு வந்த எஃபோர்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோட எண்டு வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்க எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு கிளிக் பண்ணி நீங்கள் பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே. ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த ஷேக் எஃபெக்ட் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு கலர் எஃபெக்ட் தான் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எப்படி காப்பி பண்ணோம் அப்படின்னா அந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நேராக வந்துட்டு ஒரு ஐ மார்க் மாதிரி இருக்கும், அதை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி 2 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட் அந்த லேயர்ஸை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட்மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் வந்துட்டு அந்த பீட்மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம காப்பி பண்ணமோ அதே பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு நம்ம ட்ராக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே 2 ஆப்ஷன் வரும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த சிசி வந்துட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீடியோ தான் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு. வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ அப்படின்னு இருக்கும், அது உள்ள போனீங்க அப்படின்னா
ரெசல்யூஷன் கேட்கும். ஸோ அது வந்துட்டு 1080 or 720 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.